நீங்க உங்க திமுகவில் 1000 ரூபாய் எங்கெங்க ஐயா கொடுத்தாங்க? மறுபடியும் அது எழுதி போட்டு எங்கள் பஸ் சார்ஜே 10,000 ரூபாய் போச்சு. எங்கேயுமே கம்முன்னு உட்காந்து எந்த 1000 ரூபா வரல, ஒன்றும் வரல. டிவிக்கு தாங்க. எதனால ஓட்டர் ஐடி இருக்கா? 26 எலெக்ஷன் உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே டிஎம்கே தான் ப்ரோ. டிஎம்கே எதனால? ப்ரோ ஃபேமிலியில் எல்லாமே டிஎம்கே தான் ப்ரோ. அதனால நீங்களும் எப்பயுமே டிஎம்கே? டிஎம்கே தான் ப்ரோ. சரி. ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே உங்க சப்போர்ட் யார் ஆட்சி பண்ணல? புதுசாக யார் வந்தால் நல்லா இருக்குமோ அவங்க தான். டிவிக்கு எதனால? ஒரு யங்ஸ்டர் வராங்க, நல்லா செய்கிறாங்க. ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்து. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? ஏடிஎம்கே. இந்த டைம் டிவிகே. நீங்க உங்க சப்போர்ட் யாரு? யார் ஆட்சி பண்ண? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, டிவிக்கே தான் தம்பி. டிவிகே எதனால? மாற்றுதல் தேவை. அவங்க வந்து இத்தனை வருஷம் அவங்க திமுக ஆகட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் இது வரைக்கும் மக்களுக்கு சரியா எதுவுமே தலைவர் புதுசாக வந்து இறங்கி எல்லாத்தையும் மக்களை நல்லா பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பெண்கள் முக்கியமாக சுதந்திரமாக வந்து நம்ம வந்து போகணும் வரணும். அதுக்கோசம் தலைவர் வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க போன எலெக்ஷன்? ஏடிஎம்கே. சரி. இந்த டைம் டிவிகே. நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு? யார் ஆட்சி? எங்களுக்கு விஜய் தாங்க. எதனால? ஏதோ மக்களுக்கு நல்லது செய்வார் வந்தா, அதனால. இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு போட்டு? நாங்கள் அதிமுக எப்பயுமே எங்கள் கொள்கையே அதிமுக தான் இருந்தது. இப்போ விஜய் கொஞ்சம் மாறி பார்க்கட்டுங்க ஆட்சி. நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர். நீங்க யார்? எல்லாம் விஜய் வரட்டுங்க. பிடிக்கும். அவர் படம் போய் பார்ப்போம், நம்ம பார்ப்போம். பிடிக்கும். பேசுறது எதோ இருந்தாலும் ஒரு இதாக செய்வாங்க பண்ணுறாரு. பார்ப்போம். இதுக்கு முன்னாடி யாருக்கு? நான் கலைஞர் கட்சி தான்ப்பா. இந்த டைம் விஜய் போடலான்னு இருக்கிறோம். நாங்கள் முக்கால்வாசி கலைஞருக்கு தான் ஓட்டே. அவர் தான் போடுவோம். சரி. சரிப்பா. வர 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிவிக்கே. எதனால? ஒரு மாற்றம் வேணும். பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும். இதுல வந்து எந்த ஒரு இதுவுமே வரல. அராஜகமாகவும் இதாகவும் தான் இருக்குது. அதுக்கோசரம் ஒரு மாற்றம் வேணும். மாத்தி போட்டு பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி. இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? நாங்க வந்து ஏடிஎம்கே போட்டிருந்தோம். இந்த டைம் டிவிகே. சரி. தேங்க்யூ. திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர். அதிமுக தான். அதிமுக எதனால? எடப்பாடி பிடிச்சிருக்கு. எடப்பாடி எப்பயுமே எடப்பாடி. இல்லை அவர் திட்டங்கள் நிறையா செஞ்சார். அவர் இருக்கிற அதனால அவருக்கு தேவை. சரி. நீங்க உங்க நாங்கள் ஏடிஎம்கே. எதனால? நாங்கள் ஆட்சியிலே இருக்கோம், கட்சியிலே இருக்கோம். எப்பயுமே ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. நீங்க உங்க சப்போர்ட்? ஏடிஎம்கே. எதனால? சரி. இல்ல நீங்க உங்க திமுகவில் 1000 ரூபாய் எங்கெங்க ஐயா கொடுத்தாங்க? அது எழுதி போட்டு எங்கள் பஸ் சார்ஜே 10,000 ரூபாய் போச்சு. எங்கேயுமே கம்முன்னு உட்காந்து எந்த 1000 ரூபா வரல, ஒன்றும் வரல. டிவிக்கு தாங்க. எதனாலும் கொஞ்சம் ஆட்சிக்கு மாற்றம் வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால தான் பார்க்குறோம். 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே இல்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? அப்படி கேட்குறேன். டிவிக்கு. எதனால? அவர் ரசிகர் மன்றம். இதுக்கு முன்னாடி யாருக்கு? முன்னாடி திமுக. விஜய் தான். விஜய் எதனால? நல்லதாக ஒரு ஆள் புதுசாக வந்தால் நல்லா இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே தான். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, டிவிகே எதனால? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறா? ஆமாம். சரி. 26 எலெக்ஷன்ல இப்போ உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? திமுக தான். திமுக எதனால? நான் எப்பவுமே திமுக தான். எப்பவுமே திமுக. நீங்க உங்க? அதிமுக தான். அதிமுக எதனால? அதிமுக சின்னதுல இருந்து அப்படியே இருக்கும். எப்பவுமே சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே தான். எதனால? எதனாலன்னு என்ன சொல்றது பிரதர்? கண்ணில் தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. கேஷ் ஃப்ளோவும் மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோதான். 1000 ரூபாய் 1000 ரூபாயும் சரி, டிரான்ஸ்போர்ட்டும் சரி,
நிறைய விஷயம் மக்களுக்கு பணமா வந்துட்டு இருக்குல்ல, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. எப்பவுமே டிஎம்கே தான் போடுவீங்க. எப்பவுமே டிஎம்கே தான் போடுவேன். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான், நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னால யாரையுமே கணிக்க முடியாதுங்க. இல்ல நீங்க யார் எதிர்பார்க்குறீங்க ஆட்சி பண்ணணும்? உங்களுக்கு நான் யாரையும் எதிர்பார்க்கல. நம்ம சம்பாரிச்சாதான் நமக்கு சாப்பாடு. அவங்க ஜெயிக்கிறவங்க அவங்கவுங்க சம்பாரிச்சு போயிடுவாங்க. நம்ம அன்னாடு கூலி வேலைக்கு வர்றவங்க கூலி வேலைக்கு வந்தாதான் சாப்பாடு. அதுதான், யார் ஜெயிச்சாலும் யாருக்கும் நன்மை கிடையாது. அவங்க ஜெயிக்க தோக்கத்தினால ₹1 ₹2 விலைவாசி குறையும் ஏறும்ல. உழவர் சந்தைன்னு பேரை வச்சுட்டு உழவர் சந்தைக்கு போனா ₹60, தக்காளி ₹70, வெங்காயம் ₹100 பத்த மாட்டேங்குது. அப்புறம் எங்க போய் விலைவாசி ஏறிக்கிட்டே தான் போகும். நம்ம அப்படியே தான் சம்பாதிக்கிறது, அப்படியே ₹100 சம்பாதிச்சுட்டே தான் இருக்க முடியுது. வேஸ்ட். எவன் ஜெயிச்சாலும் வேஸ்ட். நான் உள்ளதான் சொல்றேன். உண்மையாலுமே யார் ஜெயிச்சாலும் அவங்க சம்பாதிக்கிறதான் பார்ப்பாங்களே தவிர மக்கள் நல்லா இருக்கட்டும்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் அனுபவப்பட்டுட்டேன் நல்லா நிறைய. இல்ல 60 வருஷமா 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க 2 பேர் அப்படியே இருப்பாங்க. அந்த 2 பேரும் அந்த விஜயே வந்தாலும் அதுதான் வரும். அவர் சம்பாரிச்சு அவர் புள்ள குட்டிக்கு பாக்குறத பாப்பாரு, இவர் சம்பாரிச்சு இவர் புள்ள குட்டியை பாப்பாரு. என்ன நான் சொல்றேன் உண்மைதானே? டிஎம்கே வந்தாலும் அதான் நடக்கும், ஏடிஎம்கே வந்தாலும் அதான் நடக்கும், விஜய் வந்தாலும் அதான் நடக்கும், விஜயகாந்தே வந்தாலும் அதான் நடக்கும். எந்த கட்சி வந்தாலும் அவன் சம்பாதிக்கத்தான் பார்ப்பான். விலைவாசிலாம் குறையவே குறையாது. ஏன் தங்கம்னா இவ்வளவு விலை ஏறுதே, நீங்க அதை குறைக்க சொல்ல பார்க்கலாம். யாருமே குறைக்க மாட்டாங்க. வேஸ்ட். எந்த கட்சி வந்தாலும் வேஸ்ட். நமக்கு யாரும் தெரியல. நீங்க உங்க சப்போர்ட் ஆகுங்க. சரி, ஒரு சாப்பாடு வைத்தவன் எங்கே விலைவாசியெல்லாம் பொதுமக்களுக்கு சிரமமாக இருக்குது, கஷ்டமாக தெரியுது போகிற வரதெல்லாம். கொஞ்சம் இது எல்லாம் விலை கொஞ்சம் அராஜகமாக தெரியுது. நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் எங்களுக்கு இந்த ட்ரிப்பு போன ட்ரிப்பு இவருக்கு போட்டோம், இந்த ட்ரிப்பு மாற்றி வந்தால் நல்லா இருக்கு. மாத்தி யார் எதிர்பார்க்குறீங்க? மாற்றி யார் வந்தாலும் வருது. சீமான் இருக்காங்க, சீமான், விஜய் இருக்காங்க. சீமானு விஜய் இருக்கு, விஜய் வருது இந்த ட்ரிப்பு. எதனால? என்னால் இல்லை, மக்கள் பூரா எனக்கு விலைவாசி இருக்குச்சு. உங்க மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? என்ன டிவி? யூடியூப் சேனல். யூடியூப். சரி சரிப்பா. இல்லை நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருமே போனது எந்த ஆட்சி நடந்தாலும் நம்ம உழைச்சாதான். நாங்கள் பாடுபட்டா தான் அந்த சாப்பாடு. கட்சியில் போய் எங்களுக்கு போயெல்லாம் எங்களுக்கு யார் சாப்பாடு போகுது? நீங்க நல்லவங்க தேர்வு பண்ணீங்களா? விலைவாசிலாம் விலைவாசி வந்து ஸ்டாலின் அவ்வளோதான். அவரு எங்களை பொறுத்தவரையும் அவர் இப்போ எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாரு. எல்லாம் சலுகை எங்களுக்கு செய்கிறது வந்து எல்லா சலுகையும் செய்கிறாரு. நாங்கள் அதுக்கு தான் போடுற ஓட்டை. இப்போ எதுக்கு நம்ம போட கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் 2027 சட்டமன்ற தேர்தல் வரப்போ மக்கள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடிமகனும் என்னென்னா காசு வாங்கி ஓட்டு போடக்கூடாது. அப்படியே காசு வாங்கி ஓட்டு போட்டாலே அவனுக்கு வந்து ஜனநாயக முறையில் கடமையெல்லாம் வந்து அவன் வந்து என்னென்னா இப்போ 5 வருஷம் இப்போ தொழிலாளியாக இருக்கானா அவன் வந்து முதலாளியாக இருக்கான். அவன்கிட்ட வந்து ஒரு நிறைய பேர் போராட்டம் பண்ணா வச்சுக்கா, ஒரு 500 10 பேர் 20 பேர் போராட்டம் பண்ணால் சரி கைது பண்ணிடுவான். ஒரு 1000-500 பேர் போராட்டம் பண்ணா வச்சுக்கா, நிறைய பேர் வந்து இது மக்கள் பிரச்சனை, இது வந்து மக்களை பேத்திக்கின்னு இது பண்ணுவான். அவன் வந்து வேட்பாளர் யாருன்னா வச்சுக்கா, அவன் வந்து நம்ம கீழே காசு வாங்கி தொழிலாளி, அவன் வந்து நம்ம முதலாளி. அதை காசு வாங்கி போகிறோம்னால என்ன, அவன் முதலாளி ஆகிடுறான், நம்ம தொழிலாளி ஆகிடுவான். ஒவ்வொரு குடிமகனும் ஜனநாயக முறையில் வந்து காசு வாங்கி போடணும், காசு வாங்காமல் போடணும், அதுதான் போடணும். ஓகேவா? அதனால் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். 2026 எலெக்ஷன் வந்து மாற்றம் வரணும்னு ஏற்படுறேன். ஓகே, எந்த மாற்றம் வந்தாலும் விலைவாசி குறைய போகிறது கிடையாது. விலைவாசி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ எல்லாம் எலெக்ஷன்லாம் வந்து யார் பணம் கொடுக்குறாங்க போகிறாங்க வராங்க, மக்களை வந்து எதிர்பார்க்க வச்சுட்டாங்க. அரசியல்வாதிகள் வந்து அரசியல் கட்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் செய்யணும், யார் பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு உண்டாக்கிற. ஒரு 10,000 கொடுப்பாங்க, இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து பணம் நல்லா விளையாடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டாங்க மக்களை. அதனால் இல்லை யார் ஜெயிச்சாலும் எங்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. நாங்கள் எப்போயுமே உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். எந்த எம்எல்ஏயும் நடந்து போகிறது கிடையாது, எந்த எம்பியும் நடந்து போகிறது கிடையாது. நாங்கள் உழைக்கிறவங்க நடந்து தான் போகிறோம், நடந்து தான் வரோம். எல்லாம் சைக்கிள், எல்லாம் 2 வீலர், அவ்வளோதான். இல்லை எந்த மாற்றமும் ஏற்படாது. ஜனநாயகத்துக்கு உண்மையிலேயே வந்து இந்தியா வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய போலி ஜனநாயக நாடு. அவ்வளோதான்.